ஹாய் எல்லாருக்கும் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு பொதுவான கருத்து தான், தப்பாக எடுக்க வேணாம். பொதுவான கருத்து மட்டும்தாங்க. ஒரு சில வெற்றியாளர்கள் இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே சக்ஸஸை மட்டும் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம நினைப்போம் நமக்கு மட்டும் வெற்றிங்கிறது எட்டாக்கணியாக இருக்கே, ஆனால் அவங்க மட்டும் லைஃப்பில் ஃபுல்லாக சக்ஸஸ் தானவா அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட வெற்றியாளர்கிட்ட போய் நீங்கள் தோல்வியை பற்றி பேசி பாருங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ தோல்வியா, என் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து அதுக்கு இடமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது, அதனால் நான் எப்பவுமே வெற்றியாளர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ரகம். ரெண்டாவது ரகம், தோல்வியிலேருந்து வெற்றி அடைஞ்சவங்களா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் தோல்வி கிடையாது, வெற்றி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ரகம். மூணாவது ரகம் சமநிலையாக பார்ப்பாங்க. எப்படின்னா திடீர்னு தோல்வி வரும், திடீர்னு வெற்றி வரும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல கடவுளுக்கும் அப்பப்போ நம்ம மேலே இறக்கம் வருதுப்பா, அப்பப்போ சின்ன சின்னதாக ஒரு வெற்றியை கண்ணில் காட்டிட்டு தான் போகிறாரு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சமநிலையாக பார்ப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமநிலையாக பார்ப்பாங்க. நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த